நம்ம இந்த வாரம் ஃப்ரைடே ஷாப்பிங் தாங்க வந்திருக்கோம். இது ஜித்தாவில் ஷெரஃபியான்ட்டு இருக்குது இந்த இடம். இது நம்ம ஊர் பாரிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இங்கே எல்லாமே பொருளும் வந்து கொஞ்சம் நல்லா சீப்பாகவே கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி காய்கறிஸும் இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. அதனால தான் சரின்ட்டு இங்கே வந்தோம் இந்த வாரம். நம்மளும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு விலை எங்கே கம்மியாக இருக்காங்க பார்த்து வாங்கிக்கலாம் தான் வந்தோம். இங்கே இந்த அண்ணங்கிட்ட மட்டும் 4 kg வந்து ஆனியன் வந்து 10 ரியால் சொன்னாங்க. சரி ஓகே, மற்ற இடத்துலமே 3 kg தான் தந்தாங்க. இங்கே வந்து 4 kg தான். சரி ஓகேன்ட்டு அங்கே வந்து ஆனியன் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வந்து டொமேட்டோவும் 1.5 kg 5 ரியால்னு டொமேட்டோ, அப்புறமேட்டு வந்து கீரையெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு முருங்கீரைலாம் இங்கே தான் கொஞ்சம் கிடைக்கும். அதெல்லாம் முருங்கீரை அப்புறமேட்டு தண்டுக்கீரை அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பலதியான்ட்டாங்க. ரோவர் க்ரௌடுன்ட்டு நானே எதிர்பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ க்ரௌட்லாம் இங்கே இருக்காதேன்ட்டு. அப்படியும் பார்த்தா அங்கே நிறைய க்ரௌட்ஸ் இருந்தது. சரி ஓகே பார்த்தா அப்புறம் போலீஸ் வந்தாங்க. வந்ததால் கொஞ்சம் நேரம் க்ரௌடு கணிச்சிச்சு. சரி எல்லாம் முடிஞ்சிச்சு பொழுது நானும் கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. பார்த்தா மறுபடியும் பழைய மாதிரியே வந்து அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே வந்துட்டோன்ட்டு நாங்களும் வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் இந்த கடையில் பார்த்தா ஷெரஃபியாவில் எங்கள் பேக் சைடில் ஜிலேபி விற்றாங்க. நல்லா சூடாக போட்டுருந்தாங்க, நல்லா முருன்னு இருந்தது. சரி அதை முடிச்சுட்டு தான் அடுத்து லொல்லுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஏன்னா ரைஸ் தீர்ந்து போச்சு வீட்டில். ஏன்னா ஒரு டைம் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் சரி ஓகேன்ட்டு ரைஸ் தீர்ந்து போச்சுன்ட்டு ரைஸ் வாங்கிட்டு போகலாம். அப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷெரஃபியாவில் வாங்க முடியல, கொஞ்சம் தான் வாங்கணும், வெங்காயம் தக்காளி தான். அதனால் இங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தோம். இங்கே ரைஸ் எடுத்துக்கிட்டு 5 kg ரைஸ் எடுத்தோம். 5 kg ரைஸு, அப்புறமேட்டு கொஞ்சம் கேபேஜு, வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த வீக் எல்லாமே நல்ல ரேட்டுங்க, செம்ம ரேட்டாக இருந்தது. முட்டை வாங்கலான்னு பார்த்தா நார்மலாக முட்டைலாம் 15 ரியால் வரையும் தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து 20 ரியாலுக்கு மேலே வருது இன்றைக்கி முட்டை. சரி பாப்பாவுக்கு ஆப்பிள்ஸ்லாம் பார்த்து வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்மளும் வந்து கோகோனட்லாம் இல்லைன்னு சரி ஓகேன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே டாய் செக்ஷனுக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஒரு பொம்மை எடுத்துகிட்டு எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சேன். அந்த பொம்மையோட ரேட் பார்த்தா 40 ரியால் கிட்ட இருக்குது. சரி ஓகேன்ட்டு அவ்வளோ சமாதானப்படுத்தி அங்கே வச்சுட்டு வந்து இதோட பில் பார்த்திங்கனாலே 51 ரியாலுக்கு வந்துடுச்சு. இங்கே லொல்லுலேயே வெறும் ரைஸ் வாங்குறேன்ட்டு வந்தது தான், ஒன்று எடுக்கன்ட்டு நிறைய வாங்கியாச்சு இன்றைக்கி. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து லொல்லு வந்து KBW அந்த ஏரியாவில் தான் வந்தோங்க. எப்போவுமே பொருள் லொல்லுக்கு வரல. சரி ஓகேன்ட்டு இது கொஞ்சம் பக்கமாக இருந்த ஷெரஃபியாலன்ட்டு அந்த லொல்லுக்கு வந்து வாங்கிக்கிட்டு இதெல்லாம் காரில் எடுத்துக்கிட்டு போயாச்சு. போகும்போது ஒரே அழாவை எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு விட்டு போன பொம்மை. சரி வேறு வழியில் போகிற வழியில் தான் அந்த 5 ரியால் ஷாப் சொல்லிவிட்டு அந்த 5 ரியால் ஷாப்புக்கு போனாக்கா மேடமை கையிலே பிடிக்க முடியல. அவங்க போயிட்டு ஒரு ட்ராலி எடுத்து ஃபுல்லாக அவங்களோட திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. இன்னும் வேறு எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க அவங்க தேடின்ட்டு. நான் இதுவரையும் போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு பேக்கிங் இது சின்ன பாத்திரமோ அப்புறம் சாப்பரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்து அதையும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இந்த கடையிலே வந்து ஒரு 23 ரியால் கிட்ட 23 ப்ளஸ் ஒரு 10-11 ரியால்னு 33 ரியால் கிட்ட ஆகிடுச்சு. சரி ஓகேன்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பிரித்து போட்டு ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அவங்க எடுத்து வச்சிட்டாங்க. வெள்ளெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு தேங்காய் ஆக்சுவலாக 1.5 ரூபா 2 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தோம் ரியால்னு. இப்போ வந்து 3.45 ரியால் கிட்ட வந்துடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் 1.25, அப்புறமேட்டு இந்த இது குக்கும்பர்லாம் வந்து 2 something வந்துச்சு. இந்த கேபேஜ் தாங்க 8 ரியாலுங்க, வேறு வழியே இல்லை. சரி காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக காலிஃப்ளவர் அதை வாங்கிட்டு வந்தேன். முருங்கீரைலாம் லொல்லுலே கிடைக்கும், ஆனால் நல்லா இருக்காது, அந்தளவுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும், அதனால் இங்கேயே வாங்கியாச்சு எல்லாம் பொருள். கொஞ்சம் நேரத்தில் மேடமை தான் ஆளை காணோன்ட்டு போய் தேடலான்ட்டு போனாக்கா மேடம் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தா இருக்க எல்லா டாய்ஸையும் எடுத்துக்கிட்டு பிரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட போயிட்டு நான் டாய்ஸை வாங்கிட்டு எல்லா டாய்ஸும் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். மேடமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாமே 1 டே தாங்க, நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இவன் அதுக்காகவே வாங்கி தரதில்லை, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அழுதுகிட்டே இருக்கான்னுட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த வாரம் ஷாப்பிங் இது தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தானே சரி பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு 7:30 மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 1:30 மணி ஆகிடுச்சு ஷாப்பிங் முடிக்கிறதுக்கு. சரி ஓகேன்ட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 2500 ஆகிடுச்சிங்க. மீதி பொருளுக்கு போகணும், அப்புறமேட்டு தான் போகணும். ஏன்னா முட்டை மற்றதெல்லாம் வாங்கலை. பால் தயிர்லாம் கூட அதுக்கு முன்னாடி தான் 30 ரியால் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே எக்ஸ்பென்சிவ் அதிகமாக தான் இருக்குது.